வணக்கம். இப்போதெல்லாம் எடையை குறைக்க வேண்டுமா, இந்த மாத்திரையை சாப்பிடுங்கள், ஸ்லிம் ஆகலாம், இந்த பெல்ட்டை போட்டால் உடனே எடை குறையும் என்று எங்கு பார்த்தாலும் விளம்பரங்கள் தான். இதையெல்லாம் விடுத்து எடை குறைப்பு என்பது நம் கைகளில் தான் இருக்கிறது. உடல் எடையை குறைக்க மிக முக்கியமாக தேவை நம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி. உடற்பயிற்சி செய்வதன் மூலம் நீங்கள் தினமும் 500 கலோரிகளை எரித்தால் போதுமானது. இந்த 500 கலோரிகளை எரிக்க 30 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்தால் போதும். நீங்கள் உடற்பயிற்சி செய்யும் போது என்டார்பின் என்னும் அமிலம் சுரக்கிறது. இது மூளை செல்களை தூண்டி நாள் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சியான உணர்வையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். அதனால்தான் மன இறுக்கம், டிப்ரெஷன் மற்றும் வாழ்க்கையில் விரக்தி அடைந்தவர்களை உடற்பயிற்சி செய்ய மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். எடை குறைய எந்த மாதிரியான உடற்பயிற்சி செய்யலாம் என்பது பற்றி பார்ப்போம். நடைப்பயிற்சி. உடல் எடை குறைக்க விரும்புவர்கள் முதலில் வாக்கிங் செல்ல வேண்டும். ஆரம்பத்தில் அதிக தூரம் நடக்க வேண்டாம், அதிக வேகமும் வேண்டாம். ஒவ்வொரு வாரமும் நடையின் வேகம் மற்றும் தூரத்தை படிப்படியாக அதிகரித்து 2 மாதங்கள் தொடர்ந்து விடாப்பிடியாக நடந்து பாருங்கள். உங்கள் எடை கண்டிப்பாக குறைந்திருக்கும். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உடற்பயிற்சி செய்யலாம், ஆனால் காலை மாலை நேரங்கள் நல்லது. உணவு சாப்பிட்டவுடன் செய்யக்கூடாது, 2 மணி நேரம் விட்டு செய்வது நல்லது. தினம் யோகா. தினமும் யோகா செய்ய பழகிக் கொள்ளுங்கள். முதலில் மிக இலகுவாக இருக்கும் எளிய யோகாவை கற்றுக்கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் உடலை வலித்து கடினமாக இருந்தாலும் நாள் போக போக சரியாகிவிடும். தினமும் சூரிய நமஸ்காரம் 12 முறை செய்வதால் உங்கள் எடை குறைவது மட்டுமின்றி உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் அதன் தசைகளும் இந்த சூரிய நமஸ்கார யோகாவால் இயக்கப்படுகிறது. எனவே முழு உடலும் பயிற்சி அடைகிறது, ஆரோக்கியம் அடைகிறது, எடையும் குறைகிறது. மேலும் இது போன்ற அழகு ஆரோக்கிய தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.